நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, ரேப் கேஸ் எங்க பார்த்தாலும் அதே தான் நடக்குது. இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, அங்க கோயம்புத்தூர்ல சூலூர் பகுதியில நடந்திருக்குது. அப்புறம் தூத்துக்குடியில நடந்திருக்குது. ஹாய் கேஸ் வெல்கம் பேக் மை சேனல். நான் தான் உங்கள் கேகே. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த ரேப் கேஸ் இது எதனால நடக்குது? இது என்ன காரணம்? அப்படின்னு தான் கண்டறிய போறோம். இப்ப ஏன் இப்படி நடக்குதுன்னா, இதுக்கு ஒரு ஒரு வகையில பார்த்தா பேரண்ட்ஸ் தான் ஒரு வகையில காரணம். ஏன்னா, இப்போ வந்து குழந்தைங்க எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களா, ஃபோன் யூஸ் பண்ணலையா, யார் கூட பேசுகிறாங்க, எதுவுமே பேரண்ட்ஸ் கண்டுக்கிறதே இல்லை. அவங்க வீட்டில் இருக்கிறாங்க, இப்போ மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை வேலைக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரி அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த குழந்தை வந்து சூலூர் பகுதியில் கோயம்புத்தூரில் நடந்ததுக்கு காரணம்னா பேரண்ட் அது வந்து அந்த பக்கத்து வீட்டு பையன் அவன் வந்து எக்ஸ் நெய்பர். 10 நாள் தான் இருந்துக்கிறேன், அதுக்கப்புறம் வெளியே போயிட்டான். போனதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க வந்து வெளியே விளையாட விட்டு இவங்க அம்மா வந்து வீட்டில் இருந்துக்கு. அந்த அவன் வந்து என்ன பண்ணிக்கிறான், அந்த குழந்தை வந்து வெளி விளையாட்டுக்கு பாட்டு டெய்லி சாக்லேட் வாங்கி கொடுத்து, அந்த அன்னைக்குன்னு பார்த்து சாக்லேட் வாங்கி வண்டியில் கூப்பிட்டு போய் அவன் நடந்ததெல்லாம் பண்ணிவிட்டு, அப்புறம் கிணத்துலேயே கொன்று அங்கேயே வீசிட்டு தப்பெல்லாம் பண்ணிட்டு போயிட்டான். அவன் பேர் கார்த்திக், அவன் ஃப்ரெண்டு மனோஜ். அவனும் அதுக்கு உடந்தையாக இருந்துக்கிறான். இப்போ தூத்துக்குடியிலே அதே மாதிரி தான் அப்படியே ஒரு ரேப் கேஸ் நடந்திருக்கு. நாட்டில் எங்கே பார்த்தாலும் நடக்குது. அப்புறம் இங்கே அந்தியூரில், இங்கே ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் அதே மாதிரி தான். இன்ஸ்டாகிராமில் அந்த பொண்ணு யாரு கூடயே பேசிட்டு இருந்து பழகிட்டு இருந்து, அப்புறம் அவன் வந்து இந்த பொண்ணை மிரட்டினாகும், தப்பான புகைப்படங்கள் அனுப்பிச்சிட்டு இது பண்ணும், பேரண்ட்ஸை வந்து கொண்டு போட மிரட்டினங்காட்டி அந்த பொண்ணு தூக்கு மாட்டி செத்து போச்சு. இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் நடக்குது. இது வந்து பேரண்ட்ஸு முக்கிய காரணமாக, ஏன்னா அவங்க வந்து கேர்ஃபுல்லாக குழந்தைய பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த இந்த மாதிரி ஆளுகள்லாம் இப்படி ரேப் பண்ணுற ஆளுகள்லாம் தண்டனைகள் கடுமையாக இருந்தால் தான் அவன் வந்து தப்பு பண்ணுறது அடுத்து இது பண்ணுவான். பொதுமக்கள் நடுவில் வச்சு அவனுக்கு தண்டனைகள் அதிகமாக கொடுத்து இது ஒன்று டைரெக்டாக அவனை வந்து தூக்கு தண்டனைக்கே போட்டால் தான் வந்து இதுக்கு இதாகும். அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை இந்த மாதிரி கேஸ் எல்லாம் இதாகும்னா இந்த மாதிரி தண்டனைகள் கடுமையாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து நாட்டில் வந்து நல்லது நடக்கும். சரி, முதல்ல நம்ம சேனலை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.